ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சட்டம் என் கையில் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டர் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஒரு த்ரில்லர் ஜேர்னல், ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜேர்னல் எடுக்கப்பட்ட ஒரு படம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் மெயின் லீட் பண்ணியிருக்காரு. டேரக்டர் சச்சி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி 2019 சிக்ஸர்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. அதில் வந்து வைபவ், இதே சதீஷ் இவங்கலாம் நடிச்சிருந்தாங்க. அது ஒரு காமெடி ஜேர்னல் படம் தான், பட் அது பெருசாக போகலை. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் இந்த படம் எடுத்திருக்காரு. ஸோ இதில் வந்து சதீஷ் இந்த படத்தோட இதில் வந்து அவர் தான் ஒரு மெயின் லீடாக பண்ணியிருக்காரு. அதை தவிர நிறைய சைடு ஆர்டிஸ்டர்ஸ் ஒரு ஒரு 5-6 ஆர்டிஸ்ட் மெயின் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஏற்காடு மலைப்பகுதியில் நைட்டு ஒரு 12:30 மணி அந்த மாதிரி டைமில் கார் ஓட்டிட்டு வராரு ஆக்டர் சதீஷ். மேலே வந்து கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. மலைக்கு மேலே ஒரு ஒரு ஹேர்பின் பெண்டாக சுற்றிட்டு வரும்போது அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இடையில யாரோ ஒருத்தன் பைக்கில் குறுக்க வரான் வந்து. ஸோ இவரும் ஏற்றிடுறாரு. ஏற்றினோடனே ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆனதுக்கப்புறம் அவனை காரில் தூக்கி போட்டுட்டு வேகமாக போகிறாரு. செக் போஸ்ட்டில் கூட நிற்காம ஃபைனலாக செக் போஸ்ட்டில் போலீஸ் பிடிக்கிறாங்க. ஸோ பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கியில் இந்த பணம் இருக்குது, இதை வந்து போலீஸ் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக டைவர்ட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்க ஒரு கண்ட்ரோலர் போலீஸே பலாருன்னு அறையிறாரு. இவருங்க என்னையே அறையிற அப்படின்னு சொல்லிட்டு சதீஷை கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறாரு. உள்ளே வச்சுட்டு ஸ்டேஷனில் வச்சுட்டு அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் அந்த படத்தில் என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்தில் ஒரு மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் ஜானர் பிளாட் தான். யூஸ்வலான ஒரு ஸ்டோரி பேட்டர்ன் மட்டும் தான் இருக்கும் அந்த படம் பார்க்கறதுக்கு, பழைய டைப் ஆஃப் கதை அந்த மாதிரி. பட் ஆனால் நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக. மீன் அந்த படத்தோட ஸ்டோரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மெயினாக அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சதீஷ் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா. அந்த படம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப செட்டில்டான ஒரு கேரக்டர், ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். ஏன்னா கதையை அந்த மாதிரியான ஒரு கதை அப்படின்ற போது அந்த கேரக்டருக்கு அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு எமோஷன் சீனாக இருக்கட்டும், லைக் ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்டிங்காக இருக்கட்டும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. இப்போ படத்தில் ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸை எப்படியாவது டைவர்ட் பண்ணுறதுக்காக போயிட்டு காரை உடைப்பாரு. ஸ்டேஷன்ல டக்குன்னு வெளியே போயிட்டு அப்போ அவரை பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. ஒரு 2-3 சீன்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அவரோட ஆக்டிங்ல ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அவருக்கு. அவரை சுற்றி தான் அந்த படமே போகுது. அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமா பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டரா இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நாய்சேகர்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் பெருசா போகல. பட் அதுவும் நல்ல ஒரு காமெடி படம் தான். எனக்கு பிடிச்சிருந்து பர்ட்டிகுலரா. பட் அந்த படம் பெரிய கமர்ஷியலா போல. அவரோட ஆக்டிங் யாருக்கும் பெருசா பேசல அந்த படம் அந்த டைம்ல. பட் இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டருமே சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க. பிரமாதமா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அஜய்ராஜ் அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. இதுல வந்து ஒரு எஸ்ஐ ரோல் தான் அவரு. அது ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வரும் படத்துல. அவர் தான் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் ரொம்ப நல்லா நீட்டாவே அவர் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பாவன் நாகிதன் அவரு இதுல வந்து அசிஸ்டன்ட் எஸ்ஐயா ரோல் பண்ணியிருக்காரு. அது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அந்த படத்துல. ஸோ அந்த கதை தான் ஸ்டார்ட் பண்ணியே விடுது. ஸோ அந்த கேரக்டர் தான் ஆக்சுவலி இந்த படத்தையே ஸ்டார்ட் பண்ணி விடுது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு அவருமே இந்த படத்துல. அதே மாதிரி மைம் கோபி அவர் வந்து இன்ஸ்பெக்டரா ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு செகண்ட் ஹாஃப்ல தான் வராரு. கொஞ்சம் படத்துல ஒரு 4-5 சீன்ஸ் தான் வராரு. முக்கியமான ஒரு சீன் ரொம்ப நல்லா அந்த சீன்ஸுமே ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பாபா செல்லத்துறை அவரு இதுல வந்து கான்ஸ்டபிளா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. படம் பூராமே வராரு. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அவருதுமே. ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு இந்த படத்துல அவரோட கேரக்டரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ராம்தாஸ் அவரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கான்ஸ்டபிள் ரோல் தான் ஒன்று பண்ணியிருக்காரு. பட் அது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த படத்துல. அதையுமே ஒரு பிரமாதமா பண்ணியிருந்தாரு. பட் எனக்கு ஒரு கேரக்டர் பார்க்கும் ஒரு விஷயம் தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு ஒரு எஸ்ஐயை போயிட்டு ஒரு கான்ஸ்டபிள் மிரட்டுறாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த படத்துல ஒரு சீன் வரும். ஒரு அசிஸ்டன்ட் எஸ்ஐயை போயிட்டு இவர் ராம்தாஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிளா இருப்பாரு. அவர் மிரட்டுவாரு. அதுதான் கொஞ்சம் லைக் நம்புற மாதிரி இருந்ததா அப்படின்ற ஒரு மாதிரி தெரியல. லைக் மேபி ஸோ அவரோட கொஞ்சம் சீனியரா இருந்ததுனால போயிட்டு மிரட்டி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த கேரக்டர் எடுத்து போனோம். பட் முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அவர் ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. மெயினா ரித்விகா தமிழ் செல்வி அவங்க இதுல வந்து ஒரு இறந்து போன ஒரு விக்டமா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டரும் ஸோ படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அவங்கள சுத்தி தான் அந்த கதையை மூவ் ஆகும். அவங்க ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற வித்யா பிரதீப் அவங்களும் இதுல வந்து ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. படத்துல ஒரு 2-3 சீன் தான் வராங்க. பட் அவங்க கேரக்டரும் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரா இருந்தது. அதே மாதிரி மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எம் ஜோன்ஸ் அவரோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் வந்து படத்துல அந்த அளவுக்கு எதுவும் பெருசா இம்ப்ரெசிவா இல்லை. பட் ஆனால் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு தங்கச்சி சாங் ஒன்று வருது. அதை தவிர பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்கள்ல படத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் பிஜி முத்தையோட சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு ஒரு பெரிய பிளேஸ். ஏன்னா படம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து ஒரு 2 ஹேர்பின் பெண்டு, அப்புறம் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு வீடு. இதை சுத்தி ஒரு ஒரு 4-5 இடத்துக்குள்ள மட்டும்தான் இந்த படத்தோட லொகேஷன் மூவ் ஆகுது. மோஸ்டா போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும்தான் இந்த படத்தோட கதையே மூவ் ஆகுது. ரொம்ப நல்லா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாரு. இதை பொறுத்தவரைக்கும் மோஸ்ட் இந்த படம் வந்து ஃபுல்லா நைட் ஷூட் தான் எடுத்திருக்காங்க. லைக் இந்த டிஐ ஒர்க் எல்லாமே பிரமாதமா இருந்தது படத்துல. அதே மாதிரி மார்டின் டீட்டஸோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி இந்த ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானரை ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாரு. அது படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். டியூரேஷனும் சரி, ப்ளஸ் அவர் வந்து கட் பண்ண விதம் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி பண்ணியிருந்தாரு. அது வந்து ரொம்ப ஏன்னா சில மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர்லாம் நம்ம ரொம்ப உத்துப்பதை தான் புரியும். பட் இந்த படம் லைக் ஜஸ்ட் லைக் தட்னு சும்மா போய் பார்த்தீங்கனாலே புரியும். அந்த அளவுக்கு அவரோட எடிட்டிங் நல்லா இருந்தது. அதே மாதிரி டேரக்டர் சச்சி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்செப்ட் தான் எடுத்திருக்காரு. யூஷுவல் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர் பேட்டர்னுக்கான ஒரு கான்செப்ட் தான்.
பட் ஆனா இதுல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு பொறுத்தவரைக்கும் கதை கொஞ்சம் டேக் ஆஃப் ஆக ரொம்ப லேட் ஆச்சு. அதுலயுமே நான் ஒரு சில இடங்கள்ல படம் வந்து நான் லேக் பார்த்தேன். மெயினா எனக்கு அது ஒரு நெகட்டிவா தான் பட்டது படத்துல. ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். கதைக்குள்ள அவ்வளவு இன்ட்ரெஸ்டா போல டுவர்ட்ஸ் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இன்டர்வல் டைம்ல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது. அதுக்கப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். தென் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காவே ரைட்டிங்ல பண்ணியிருந்தாரு ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டா சொதப்பிச்சுன்னு நான் சொல்லுவேன். அதான் இந்த படத்துக்கு எனக்கு ஒரு சின்ன மைனஸாகவும் பட்டது. பட் ஒரு நல்ல கான்செப்ட். இதை வந்து அவர் வந்து இன்னும் ஸ்க்ரீன் பிளேல ஆடியன்ஸ்க்கு புரியாத மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு அவர் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ரொம்ப ஒரு ஃபிளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஈஸியாக ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட்டை வச்சு நம்மளே ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சில சீன்ஸ் வச்சு படத்தை வந்து முடிச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸுமே நிறைய படத்தில் இல்லை. மொத்தம் ஹைலைட்டடாக ஒரு 5-6 சீன்ஸ் தான் படத்தில் சொல்லலாம். நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதை தவிர வந்து நிறைய இடங்களில் சின்ன சின்ன லேக் நான் பார்த்தேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நீட்டான ஒரு படம். ஒரு ரொம்ப பெருசாக நீங்கள் எதையும் பற்றி இதுக்காக ஒரு 2 ஹவர்ஸ் போய் தியேட்டர்ல போய் நல்ல ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும்னா பார்க்கலாம். ஏன்னா தமிழ் சினிமால இப்போ வந்து இந்த மாதிரியான த்ரில்லர் படங்கள் வந்து நிறைய வருது. அதுல ஒரு சிலர் தான் தேருது. ரொம்ப அதுல இதுவும் ஒரு படம். ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாம சைலண்டா வந்த ஒரு படம். சைலண்டா வந்து சம்பவம் பண்ணுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வாரம் வந்த தமிழ் படங்கள்ல மெய்யழகன் ஓரளவு ஆவரேஜா இருக்கு, நல்லா இருக்கு. அதே மாதிரி அதுக்கடுத்து இந்த படமும் நல்ல ஒரு ஆவரேஜ் படமா தான் வந்திருக்கு. கண்டிப்பா வந்து பக்கா தியேட்டர் வாட்ச் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பெருசாக ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ் எதுவுமே இல்லை. பட் ஒரு மிஸ்டர் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும்னு நான் சொல்லுவேன். அதை கூட இவங்க ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. நிறைய இந்த மிஸ்டர் த்ரில்லர் ஜானர் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து ப்ரிடிக்டபிளாக தான் இருக்கும். எனக்குமே வந்து பெருசாக அந்த அளவுக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாத சீன்ஸ் அப்படி இப்படின்லாம் படத்தில் இல்லை. எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரிடிக்டபிளாக தான் இருந்தது. ஒரு 1-2 இடம் மட்டும் சின்னதாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் வச்ச ட்விஸ்ட் மட்டும் தான் நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட். பட் ஒரு நல்ல நீட்டான ஒரு படம். சதீஷ் ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படமும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சைலண்டாக வந்து சம்பவம் பண்ணிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இது வந்து இன்னும் எவ்வளோ பேருக்கு இந்த படம் போய் பார்ப்பாங்கன்றது தெரியல. ஏன்னா சதீஷ் படம்ன்றதுனால வந்ததும் தெரியல. ஏன்னா மெய்யழகன், தேவாரா, ஸோ அந்த மாதிரி படம் வந்து எல்லாருமே இந்த படத்தை மறந்துட்டாங்க இந்த வீக்கெண்டில். பட் ஆனால் ஒரு நல்ல நீட்டான ஒரு படம். கண்டிப்பாக டைம் கிடைக்கும் இந்த வீக்கெண்டில் தேட்டரில் போய் பாருங்கள். இது வந்து ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் சேனலில் போட்டிருக்காங்க. இன்னும் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணல. ஆனால் ஒரு நல்ல நீட்டான ஒரு படம். சச்சி அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இது வந்து ஒரு ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் பிளே வந்தாலும் அந்தளவுக்கு நம்மளை தூங்க வைக்கிற அளவுக்கு லேக் இல்லாமல் நீட்டாக கதைக்கு என்ன தேவை அதை மட்டும் பண்ணிட்டு தேவையில்லாத கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இதில் ஒரு ஆட் பண்ணலாம். தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்த்தது. பட் ஆனால் ஒரு நல்லா வந்து நீட்டாகவே பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல நீட்டான ஒரு மிஸ்டர் த்ரில்லர் படம். கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாட்ச் தான். இந்த படத்தில் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நல்ல டீசெண்டான வாட்ச் இது. ஸோ டைம் கிடைக்கும் தேட்டரில் போய் பாருங்க. இல்லைன்னா ஓடிடியில் வந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.